நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் AM தாஜ். வலுவான காற்று, கடல் கொந்தளிப்பு என்பன பற்றி எச்சரிக்கை. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல். இலங்கையின் எதிர்கால பயணத்தை வெற்றி கொள்ள இளைஞர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட மாட்டாது என வலியுறுத்தல். காசாவில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. வலுவான காற்று, கடல் கொந்தளிப்பு என்பன பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கற்பிட்டியிலிருந்து கொழும்பு காலியூடாக பொத்திவில் வரையிலான கடல் பிரதேசத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இதனால் இந்த பகுதிகளில் கொந்தளிப்பான நிலையை அவதானிக்க முடியும் என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மறு அறிவித்தல் வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்றொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கற்பிட்டியிலிருந்து கொழும்பு காலியூடாக புத்தியில் வரையிலான கடல் பிரதேசத்தின் கடல் அலைகள் 2.5 மீட்டர் தொடக்கம் 3 மீட்டர் வரை மேலெழும்பும் சாத்தியம் காணப்படுகிறது. இதுபற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அறிவித்தல்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரபிக்கடல் பிரதேசத்தின் தென்மேற்கு வங்காள விரிகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. இதனால் இந்த கடல் பிரதேசங்களில் கொந்தளிப்பான நிலை காணப்படுவதாகவும், ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கொத்மலை, ரத்தினபுரி மாவட்டத்தின் எம்புல்பே, ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க, பாதுக்க, கண்டி மாவட்டத்தின் கஸ்பாக்கே கோரல, யட்டினுவர, கங்கவட்ட கோரல, கங்க இகல கோரல, உடுனுவர கோரல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் கலிகமுவ, மாவனல்ல, ருவன்வெல, வரக்காப்பல, தெரணியக்கல, ரம்புக்கன, கேகாலை, தெஹிவவிட்ட, யட்டியாந்தோட்ட, அரநாயக்க, புலத்கோஹபிட்டிய ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை பொருந்தும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. குர்நகல் மாவட்டத்தின் மாவதகம, ரிதிகம ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கும் மண்சரிவு பற்றி விழிப்பாக இருப்பது அவசியமாகும். நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவான, குருவிற்ற, அயகம, அலபாத்த, பலாங்கொட, எஹலியகொட, கிரியல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் நாளை மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இளைஞர் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் புதிய பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டின் எதிர்கால பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க இளைஞர்களின் பங்களிப்பு அத்தியாவசியமானதாகும் என்று அங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது இளைஞர் பிரதிநிதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கும் ஜனாதிபதி பதிலளித்தார். எதிர்கால இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான இளைஞர்கள் காட்டும் ஆர்வத்தை ஜனாதிபதி இதன்போது பாராட்டி பேசினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். அஸ்விஸ்ம திட்டத்தினூடாக இதுவரை வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்படவில்லை என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மே மாத கொடுப்பனவை வழங்குவதற்கென 1518 மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தொழில்நுட்ப நெருக்கடிகள் காரணமாக சிக்கல்களினால் இந்த கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கை தாமதமடைந்ததாகவும் ஜனாதிபதி செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி முறையான தீர்வை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் கவலை அளிக்கிறது. இதன் மூலம் எதிர்கால சந்ததியினரே பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நட்டம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குர்நாகல் நகரில் சட்டவிரோதமான முறையில் நடத்தி செல்லப்பட்ட வெளிநாட்டு முகவர் நிலையம் ஒன்றை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் சுற்றி வளைத்துள்ளார்கள். பணியகத்துக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அங்கிருந்து 110 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய மாணவர் படையணிக்கான பாடத்திட்டத்தில் நிதியறிவு என்ற அலகு உள்ளடக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். பிரமிட் நிதி முறைமை, முறையற்ற முதலீடுகள், பிழையான சேமிப்பு முறைகள் என்பன பற்றி இதன் மூலம் விளக்கமளிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நிதி முகாமைத்துவம் தொடர்பான சமூக பிரச்சினைகள் பற்றி மேற்பார்வை செய்வதும் இதன் மற்றொரு நோக்கமாகும். இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க இலங்கை மத்திய வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் தற்சமய நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் மீண்டும் டெங்கு நோய்கள் உருவாகும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு அமைச்சின் அதிகாரிகள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதேவேளை எலிக்காய்ச்சல் பரவல் பற்றியும் எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராணுவ பேச்சுவார்த்தை எதிர்வரும் சில மாதங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சிங்கப்பூரில் இடம்பெறும் ஷங்க்ரிலா கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ள அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லியோட் ஆஸ்டின் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். சீனாவின் பாதுகாப்பு அமைச்சின் டாங் ஜுன்னை சந்தித்த பின்னர் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். 18 மாதங்களின் பின்னர் இரு நாடுகளினதும் ராணுவ அதிகாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற முதலாவது நேரடி சந்திப்பு இதுவாகும். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா நகரில் இருந்து வெளியேறியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ஜபாலியாவில் 3 வாரங்களுக்கு மேலாக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டதன் பின்னர் இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறது. இந்த பிரதேசங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்ற ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்பி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசாவின் மீது இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலினால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36,000 தாண்டியுள்ளதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை காசாவுக்கு உதவுவது தொடர்பான மனிதாபிமான மாநாடு அடுத்த மாதம் 11ஆம் தேதி ஜோர்தானில் இடம்பெறவுள்ளது. எகிப்து, ஐக்கிய நாடுகள் சபை என்பவற்றின் ஒத்துழைப்போடு இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக ஜோர்தான் அரச மாளிகையின் உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளம் தெரிவித்துள்ளது. காசா மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது பற்றி உலக நாடுகள் கவனம் செலுத்தி வரும் வேளையில் அகதிகள் தங்கியிருக்கும் மத்திய ரஃபாவின் மீது இஸ்ரேல் ராணுவம் இன்று தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. எகிப்துடனான எல்லை பகுதியில் அமைந்துள்ள ரஃபாவில் தற்சமயம் பல்லாயிரக்கணக்கான காசா அகதிகள் தஞ்சம் புகுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். உயர்நீதிமன்ற கட்டடத் தொகுதியை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீன அரசாங்கத்தின் சைனா எய்ட்ஸ் நிதியம் இதற்கான உதவியை வழங்க இருக்கிறது.
நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ஷ, இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹாங் ஆகியோர் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளார்கள். உயர்நீதிமன்ற கட்டட தொகுதியின் புனரமைப்பு பணிகளுக்கென சீனா 229 மில்லியன் யுவான்களை இலங்கைக்கு வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடருக்கு அமைவாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இலங்கை அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான பயிற்சி போட்டி அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் அமைந்துள்ள லவுடஹில் நகரில் இடம்பெறுகிறது. நாணயல் சுழற்சியில் வெற்றி பெற்ற அயர்லாந்து அணி முதலில் களத்தடுப்பை மேற்கொள்ள தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 12 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 87 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை நிலவும் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி கண்டறிவதற்காக பாகிஸ்தான் உயர்மட்ட வர்த்தக தூதுக்குழுவினர் இலங்கை வந்துள்ளார்கள். 14 பேர் அடங்கிய இந்த தூதுக்குழுவினர் வர்த்தக அமைச்சின் செயலாளரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆடை உற்பத்தி, பேட்டரி தயாரிப்பு, உருக்கு உற்பத்தி உட்பட பல்வேறு துறைகளில் நிலவும் வாய்ப்புகள் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்தெழுப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்கள் அமலாவதாக குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ எலிபிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர்களுக்கான விசா என்ற முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விசாவை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும். $1,00,000 மேலான முதலீடுகளை மேற்கொள்ள விரும்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு 5 வருடங்களுக்கான விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஹர்ஷ எலிபிட்டிய மேலும் தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வீசும் வலுவான காற்று எதிர்வரும் சில நாட்களில் குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமு தென் மாகாணங்களில் மழை பெய்யலாம். வடமேல் மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபரகமு மாகாணங்களிலும் காலி நுவரெலியா ஆகிய மாவட்டத்திலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலுவான காற்று, கடல் கொந்தளிப்பு என்பன பற்றி எச்சரிக்கை. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல். இலங்கையின் எதிர்கால பயணத்தை வெற்றி கொள்ள இளைஞர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட மாட்டாது என வலியுறுத்தல். காசாவில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி நாளை காலை 6 மணிக்கு.